இங்க பக்கத்துல ஒரு ஃபங்க்ஷன் அங்க பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. சோ அந்த பாட்டோட சத்தம் பேக்ரவுண்ட்ல கேட்டுச்சுன்னா லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. கல்கி படம் இப்போ வரைக்கும் 800 கோடி வசூல் பண்ணிருக்குன்னு அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. ராஜுவோட பன் பட்டர் ஜாம் படத்துக்கு நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக் பண்ண போறாரு. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. பிரதர் படத்துக்கு நாடி ரைட்ஸ் திங்கி மியூசிக் வாங்கிட்டாங்க. ஒரு சின்ன ப்ரோமோ கூட இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. பிரபுதேவாவோட ஜாலியா ஜிம்கான ஃபர்ஸ்ட் லுக் இப்ப ரிலீஸ் ஆயிட்டு பிரபுதேவா மடோனா செபாஸ்டியன் நடிக்கிறாங்க. வணங்கான் படத்துக்கான ட்ரெய்லர் ஜூலை 8 ஈவினிங் 6 மணிக்கு வரப்போகுது. கூலி படத்துல ஃபகத் ஃபாசிலும் ரெபா மோனிகா ஜானும் நடிக்க போறதா இப்ப நியூஸ் வந்திருக்கு. இந்த படத்துக்குள்ள ஃபகத் ஃபாசில் வரதுனால நிறைய பேர் இந்த படம் எல்சிவான்னு கேப்பீங்க. ஆனா இந்த படம் எல்சிக்குள்ள வராதுன்னு இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லோக்கி சொல்லிட்டாரு. இந்த படம் எல்சிக்குள்ள வராது, இது ஒரு தனி படமா தான் இருக்கும், மாஸ்டர் மாநகரம் மாதிரி. ராயனோட ஆடை லான்ச் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. மேபி நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது அது முடிஞ்சு கூட இருக்கலாம். கோட் படத்துக்கு லியோ அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி முன்னாடியே பேசியிருக்கேன். லியோ படத்துக்கு அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு வர காரணம் அந்த படம் எல்சிவா இல்லையா? சப்போஸ் அந்த படம் எல்சிக்குள்ள வந்துச்சுன்னா அப்ப ஆல்ரெடி எல்சிக்குள்ள இருக்கிற ஆக்டர்ஸ்ல யார் இதுல கேமியா பண்ணுவான்னு ஏகப்பட்ட விஷயம் பேசப்பட்டுச்சு. அதுதான் அப்படியே எதிர்பார்ப்பா மாறிச்சு. ஆனா கோட்டுக்கு அப்படி இல்ல. வெங்கட் பிரபு எந்த யூனிவர்ஸும் உருவாக்கல. ஆனா மூவில ஏகப்பட்ட கேமியோஸ் இருக்கு. இது ஒரு தனிப்படமா வரதுனாலதான் ஆடியன்ஸ் கிட்ட இதுக்கான எதிர்பார்ப்பு கம்மியா இருக்கு. ஆனா படத்துல இருந்து அடுத்து வரக்கூடிய டீசர் ட்ரெய்லர்லாம் இந்த எதிர்பார்ப்பு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. கோட் படம் ஃபர்ஸ்ட் டேல 100 கோடி வருமானம் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு இதுக்கு லியோ அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லைனாலும் லியோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் 148 கோடி கிட்ட. சோ அதை விட 10-20 கோடி கம்மி ஆனாலும் இதோட ஓப்பனிங் 100 கோடிக்கு மேலதான் இருக்கும். கமலஹாசன் இந்தியன் 2 ப்ரமோஷன் ஒர்க்ல அவரு ப்ரொடியூஸ் பண்ற மூவிஸை மறந்துட்டாரா? அமரன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ப்ரொடியூசர் கிட்ட சப்மிட் பண்ணியாச்சுன்னு ஜிவி பிரகாஷ் சொன்னாரு. ஆனா அந்த சாங் அப்டேட் வரல, ரிலீஸ் அப்டேட்டும் வரல. என்னாச்சுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கு என்ன காரணம்னு எனக்கே புரியல. ஏன்னா ராஜ்கமல் ப்ரொடியூஸ் பண்ற எல்லா படத்துக்கும் ஏதாச்சும் ஒரு தாமதம் இருந்துகிட்டே இருக்கு. STR 48 இன்னும் ஆரம்பிக்கல. அமரனோட அப்டேட் ப்ராப்பரா கொடுக்கறது இல்ல. கமலஹாசன் 233 டிராப் ஆயிட்டு. இந்த மாதிரி அவரு ப்ரொடியூஸ் பண்ற மூவிஸ் தான் இப்படி டிலே ஆகுது. இதுக்கு என்ன தனிப்பட்ட காரணம்னு எனக்கு தெரியல. ஆனா இந்தியன் 2 ரிலீஸ்க்கு அப்புறமா இதை கமல் சரி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ராயன்ல எஸ். சூர்யாவுக்கு என்ன ரோல்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வில்லன் ரோலா இருக்கத்தான் வாய்ப்பு அதிகம். கருடன் OTTல வந்துருச்சான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது வந்துருச்சு. இந்த படம் OTTல வர அன்னைக்கு நைட்டு கூட நான் சொன்னேன் என்னைக்கு நைட்டு இது OTTல வரப்போகுதுன்னு. LCU ஷார்ட் பிலிமுக்கான அப்டேட் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான அப்டேட் முன்னாடியே வந்திருக்கணும். எப்படியும் அப்டேட் இந்த வருஷம் வந்துடும் எதிர்பார்க்கிறேன். நான் அப்டேட் வந்தா சொல்றேன். சூரிய லைனப்பா ஒருத்தர் கேட்டிருக்காரு. விடுதலை 2 கொட்டுக்காளி 7 கடல் 7 மலையெல்லாம் இருக்கு. அண்ட் இன்னொரு சில மூவிஸ் எல்லாம் கூட அவர் சூஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. நிறைய பேர் சூர்யா 43 டிராப்பா, அதுக்கு என்ன காரணம்னு கேக்குறீங்க. இதை பத்தி நிறைய முறை நான் சொல்லிட்டேன், இருந்தாலும் கேக்குறீங்க. படத்தோட ஸ்டோரியில ஒரு சில விஷயங்கள் சூர்யாவுக்கு பிடிக்கல, அதான் டிராப் ஆச்சு. அஜித் அண்ட் கமல்ல யாரு டாப்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கு நான் பதில் சொன்னா ஃபேன்ஸ் கிட்ட நான் தான் மாட்டணும். சோ இந்த மாதிரி கேள்வி கேட்டு என்ன மாட்டி விடாதீங்க. இதுக்கான பதில நீங்களே சொல்லுங்க யாரு டாப்னு. இந்தியன் 2 ஆடியோ லான்ச் கலைஞர் டிவில தான் போடுறாங்க. நீங்க ப்ரோமோ பாக்கலையான்னு கேட்டிருக்காரு. இதான் ப்ரோமோவோட ஸ்கிரீன்ஷாட். சன் டிவில தான் போடுறாங்க. நீங்க சொன்னது நானே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நான் தான் தப்பா சொல்றேன். ஆனா திரும்ப ப்ரோமோ பார்த்தா சன் டிவி தான் சொல்றாங்க. கங்குவா ஐமேக்ஸ்ல வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். இது ஐமேக்ஸ்லயும் வருது. விடாமுடிச்சுல அஜித்தோட போர்ஷன் முடிஞ்சுதா? 7 கடல் 7 மலை ரிலீஸ் டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் இதுக்கான டேட்டை அனௌன்ஸ் பண்ணல. நான் அனௌன்ஸ் பண்ணா சொல்றேன். விடாமுடிச்சுல அஜித்துக்கான போர்ஷன் இன்னும் முடியல, இன்னும் இருக்கு. சன் டிவியும் கலைஞர் டிவியும் ஒண்ணுன்னு சொல்றீங்க, அப்ப ஜி தமிழும் விஜய் டிவியும் ஒன்னானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எல்லாம் வேற வேற சேனல் தான். ஆனா கலைஞர் டிவியோட ஓனரும் சன் டிவியோட ஓனரும் ரிலேட்டிவ்ஸ், அதனால அது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஆனா இவங்க அப்படி இல்ல. தக் லைஃப் படத்துக்கான ஸ்டேட்டஸை ஒருத்தர் கேட்டிருக்காரு. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. மோஸ்ட்லி ஆகஸ்ட்ல தான் ஷூட்டிங் முடியும். புறநானூறு மூவில ஹீரோவா சுதா கொங்கரா அருண் விஜய் அப்ரோச் பண்ணலாமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா அப்ரோச் பண்ணலாம். ஆனா சுதா கொங்கரா இப்போதைக்கு அப்ரோச் பண்றது தனுஷ் அண்ட் சிவகார்த்திகேயன் தான். சூர்யா 44 மகானும் ஒரே யூனிவர்ஸா? ஏன்னா நீங்க போட்ட போட்டோல மகான் படத்தோட ரெஃபரன்ஸ் இருக்குன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நான் போடுற போஸ்டர்ல பாதி போஸ்டர் ஃபேன்மேட் தான். சோ அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வேற அது வேற. தி பாய்ஸ் வெப் சீரிஸ் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நல்லா இருக்கும். ஆனா எல்லா ஆடியன்ஸ்க்கு இது பிடிக்குமான்னு தெரியல. தி கோட் மூவிக்கு நார்த் இந்தியா தியேட்டரிக்கல் ரைட்ஸ் யாரு வாங்கியிருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் அதை அனௌன்ஸ் பண்ணல. ஆனா கோல்டு மைன் வாங்க வாய்ப்பு அதிகம். ஏன்னா அவங்க அங்க பெரிய ஆளு. கங்குவா ரிலீஸ் டேட் இந்தியா லெவல்ல ஓகேவானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்தியா லெவல் ஓகே இல்ல. ஏன்னா அந்த டேட்டுக்கு இன்னும் நிறைய மூவிஸ் வரப்போகுது. ஆல்ரெடி மார்டின் அக்டோபர் 11 வரப்போகுது. மார்டினுக்கு நார்த் இந்தியால பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கங்குவாக்கு இது நல்ல டேட் இல்ல. ஆனா படம் நல்லா இருந்தா அது எல்லாத்தையும் முறியடிக்கும், அது வேற விஷயம். ஆனா டேட்டா பார்க்கும்போது இது ஒரு நல்ல டேட் இல்ல. படத்தை அனௌன்ஸ் பண்ணி ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் ஏன் டிராப்னு சொல்றாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நேத்திக்கு நான் LIC படம் பத்தி சொன்னேன், அதை பத்தி இவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். இப்ப சூர்யா நடிக்கிறதா இருந்த வணக்கம் டிராப் ஆச்சுல, அதே மாதிரிதான் இதுவும். பிரச்சனை வந்துட்டுனா டிராப் ஆகும். அதுக்காக LIC டிராப் பண்ணது கன்ஃபார்ம் நான் சொல்லல, அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கங்குவாண்டு வேட்டையன்ல எதுக்கு பிக்கெஸ்ட் ஓப்பனிங் வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நேத்தி கூட இதை பத்தி நான் சொன்னேன், வேட்டையன் தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு. ரெண்டு கிளாஷ் ஆனா கூட எதுக்கு பிக்கெஸ்ட் ஓப்பனிங் வரும்னு தியேட்டர் கவுண்ட் வச்சுதான் சொல்ல முடியும். அதுக்கான ரிப்போர்ட் இப்போதைக்கு இல்ல. நான் அதை ரிலீஸ் நெருங்கும் போது சொல்றேன். GN 64க்கான அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் இதுக்கான அப்டேட் வரல, நான் வந்தா சொல்றேன்.
மகாராஜா ஓடிடி பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம் இதுக்கான அப்டேட் வரும். கொட்டுக்காளி ரிலீஸ் டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இன்னும் டேட் அவங்க சொல்லல, நான் சொன்னா சொல்றேன். தங்களோட ஏரியா வைஸ் கலெக்ஷனை ஒருத்தர் கேட்டிருக்காரு. அந்த அளவுக்கு ரிப்போர்ட் தெளிவா இல்ல, நான் இருக்கிறது ஸ்கிரீன்ல போடுறேன். அரண்மனை 4 மகாராஜா வசூல ஒருத்தர் கேட்டிருக்காரு. 200 கோடிக்கு மேல. சூர்யா அட்லி கம்போ வருமா, வந்தா எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காரு. வந்தா கண்டிப்பா நல்லா தான் இருக்கும், ஆனா இப்போதைக்கு இந்த கம்போ வர வாய்ப்பு இல்ல. அயலான் படம் தமிழ்ல மட்டும்தான் வந்துச்சு, மத்த லாங்குவேஜுக்கு வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இனிமேலாம் வர வாய்ப்பு இல்ல. ஸ்டீலில லைனப்பா ஒருத்தர் கேட்டிருக்காரு. உஸ்தாத் பகத்சிங் ரவிதேஜாவோட அடுத்த படம் ராபின்ஹுட் அண்டு வேற ஹிந்தி படம் கன்னட படம்லாம் இருக்கு. இது போக குட் பேட் அக்லிலையும் இவங்க நடிக்க போறதா டாக்ஸ் இருக்கு. ஜீவா அண்டு பிரபுதேவா லைனப்பா கேக்குறீங்க. ஜீவாவுக்கு கோல்மால் அண்டு மேதாவி, பிரபுதேவாக்கு நான் ஸ்கிரீன்ல போடுறேன். எனக்கு ஒருத்தர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு சாட்டர்டே ஷோ கேம் உண்டு. இன்னைக்கு வந்து கொஸ்டின், ஜிஎன் விக்ரமோட தூள் படம் இருக்குல்ல, அந்த படத்தோட கதை ஃபர்ஸ்ட் எந்த ஆக்டருக்கு எழுதின கதைன்னு சொல்லுங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.